பழனி வெல்வது உறுதி. மக்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதிர்ச்சியில அன்பரசன். தமிழக அரசு பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல சில விஐபி தொகுதிகள்ல பெருமந்தூர் சட்டமன்ற தொகுதியும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அந்த தொகுதியில் நிற்கிறவரே காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. அவருக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைச்சதும் ரிமூட்லயே இருந்துட்டார். அவர் தொகுதி பக்கமே அதிகமா கவனம் செலுத்தல. என்னடான உள் விசாரணை பண்ணா ஸ்ரீபெரும்புதூர் சிட்கோல மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அங்க எடுக்கிற ஸ்கிராப் கோடிக்கணக்கான ரூபாய் ஸ்கிராப் அந்தந்த கம்பெனி மேனேஜரையும் முதலாளிகள்லாம் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி எடுத்து கொடுக்கறதா செல்வ பெருந்தகை ஒரு ஊழல் புகார். அவர் மீண்டும் நம்ம இங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை நின்னா வரமாட்டோம்னு சொல்லி அவர் எழும்பூர் தொகுதியை பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தார். எழும்பூர் தொகுதியை பேஸ்மெண்டா போட்டுக்கிட்டு இருந்தார். இதுக்கிடையில அவருக்கு கூட்டணியில தமிழ்நாட்டுக்கு பேசி முடிச்சு கிட்ட இருந்து கூட்டணிய நிறைவு செய்த பங்குல முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கிறதுனால முதல்வரே அவர் வீட்டுக்கு எந்த விதமான புரோட்டோகால் இல்லாம போய் அவருக்கு ஏதோ வாழ்த்து சொல்லிட்டு வந்தீங்க. அதிர்ச்சியில அன்பரசன். என்னடா இது, மாவட்ட செயலர் அமைச்சர் நம்ம இருக்கோம், நம்ம நாலேஜ் இல்லாமைய முதல்வர் போராடு வராரு. இவன் எங்க நம்ம மாவட்டத்துல நம்மளை விட நெருக்கமா முதல்வர்கிட்ட போடுவான் போடுறது அன்பரசனுக்கு ஒரு அதிர்ச்சி. இருந்தாலும் அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். பேரளவுக்கு தான் செல்வ பெருந்தகை. இப்ப தேர்தல் களம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கிற தாதாக்கள், கிராமங்களை எடுக்கிற தாதாக்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ற தாதாக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ ஏடிஎம்கே உறுப்பினர் பழனிக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பழனி ரொம்ப எளிமையானவர். இந்த கட்ட பஞ்சாயத்து போக மாட்டான். எந்த கம்பெனி முதலாளிகிட்டும் போய் நிற்க மாட்டான். ஆதி திராவிட பகுதியை சேர்ந்த ஒரு எளிமையான வேட்பாளர். செல்வ பெருந்தகையும் காசு கொடுக்குறார் தொகுதி மக்களுக்கு. ஏடிஎம்கேவும் காசு கொடுக்குது. விஜய் கட்சியும் காசு கொடுக்குது. நான் தமிழர் மட்டும்தான் காசு கொடுக்கல எல்லா தொகுதியிலும். இந்த 3 கட்சிக்காரும் ரேஸ்ல போய் காசு கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பழனி வெல்வது உறுதி. மக்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. தொழிலாளர்கள், அந்தந்த கம்பெனி தொழிலாளர் யூனியன்ல உள்ளவங்க எல்லாம் எளிமையான எம்எல்ஏ தான் நம்ம போகணும், நம்ம யூனியன் பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
திமுக ஆட்சி வந்து செல்வப்பிரமணி மீண்டும் எம்எல்ஏ வந்தா கட்ட பஞ்சாயத்து தலைவிரிச்சு ஆடும். உள்ளூர் தாதாக்களின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தாதாக்களினுடைய அராஜக அட்டகாசம் அதிகமாக இருக்கும் என கணக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பழனிய சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி மீறி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி செல்வ பெருந்தா செல்வ பிறந்தையால கிடைக்கப்பட்ட வெற்றி அல்ல, தாமா அன்பரசனுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி. 2 தொகுதிகளுக்கு தாமா அரசன் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஆலந்தூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. களத்தை சந்திப்போம். வெல்வது யார் என்று